மாமா என் தம்பிக்கு பணம் வாங்கி தரலாங்களா? ஐயா எதுக்கு கூட உங்க தம்பி நான் பணம் வாங்கி தரணும்? என்ன மாமா ஊருக்கெல்லாம் என் தங்கச்சிக்கெல்லாம் எனக்கு தெரியாது, பேச தெரியுது. என் தம்பிக்கு பணம் கேட்டா மட்டும் என்னது உன் தம்பிக்கு பணம் வாங்கி தரணும்? நான் எதுக்கு கூட வாங்கி தரணும் தம்பிக்கு? நீதான் மாமா வாங்கி தரணும். ஏதோ நல்லது கெட்டதுக்கு வரானா? ஏன் மாமா அவன் வந்து எனக்கு ஒரு பிறந்தவனு ஒருத்தர் இருக்கான், அவனையும் விட்டுட்டு நான் என்ன பண்றது? வரானா அவனுக்கு ஏதாவது நல்லது கெட்டதுக்கு வரானா? வந்தா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண வரவே இல்ல, வரவே வந்தானா என் பையனுக்கு? சரிம்மா வரலாம், நம்ம சொந்தங்களை வந்து நம்ம விட்டுட்டு போலாமா? நம்ம சொந்தங்களை விட்டுட்டு போலாமா? நம்மளுக்கு தேவை சொந்த பந்தம் தான் முக்கியம். நான் வந்து கூட போறவங்க எனக்கு ஒருத்தர் இருக்கிறான், நான் அவனையும் வந்து சண்டை போட்டு உனக்கோசம் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நானு அவன் வந்து நல்லது கெட்டதுக்கு வந்தா வரமாட்டேங்கிறான். இப்ப கூட ஏன் வரமாட்டான்? நீ போய் கூப்பிடணும். மச்சன் வாடா. நான் போய் கூப்பிட்டேன். அவனை என்ன போய் கூப்பிட்ட? நீ கூப்பிட்டு வரவே இல்லையே. நீ போய் முறைப்படி வாடா, இந்த மாதிரி நாங்க சேலத்துல இங்க இருக்கிறோம். நம்ம வீட்டுக்கே போய் கூப்பிட்டு முடியும், வரல. அதுல இருந்து என்னைய கூட்டி பணம் வாங்கி தர சொல்ற? நீ தான் அவனுக்கு செஞ்சு ஆகணும். நான் வந்து உன்னை வந்து பெரிய இடத்துல வச்சிருந்தேன், நீங்க தான் எனக்கு வந்து எல்லாம் நல்லது கலந்து நீங்க தான் பாக்கணும். எங்க அம்மா என்ன சொல்லிக்குது, சுரேஷ் ஏதாவது ஒண்ணுனா நீ தான் பிள்ளைங்களை அம்மா அப்பாவுக்கு பார்த்தேன், அம்மாவுக்கு பார்த்தேன், எல்லாத்துக்கும் பாக்கணும். அதுக்குதான் பார்த்தேன், அதுக்குதான் அக்கா விட்டு பையனு கூட பார்த்தேன். அதுக்குதான் வந்து நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணேன். நீ வந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு கணக்கெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? நீ வந்து கணக்கெல்லாம் பேசக்கூடாது. நீ எனக்கு தேவை, நீ என் சொந்த பந்தம், என் கூட பிறந்தேன் எல்லாத்தையும் தான் நீ செஞ்சு ஆகணும். நான் வந்து உனக்கே சொந்தம் ஆக முடியாது. எனக்கு என் பிறந்த ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு நீ பண்டு எல்லாம் பண்டு நடத்து கிடத்தா உனக்கு பண்டு. நான் பண்ண மாட்டேன் போக முடியும். என்ன பூடி பண்ண சொல்ற? நீ பண்ணணுமாம்மா? ஏன் பண்ண மாட்டேன்? ஏன் பண்ண மாட்டேன்? என்னதுக்கு பண்ண மாட்டேன்? பண்ண மாட்டேன். உன் தம்பிக்கு உன் தங்கச்சிக்கு ஓடுறியா? எங்க வண்டி கட்டிக்கிட்டு ஓடுறியா? உன் தம்பிக்கு பண்ணலையா? என் தம்பிக்கு என்ன பண்ற? உன் தம்பிக்கு பண்ணா இல்லையா? என் தம்பிக்கு ஏன் பண்ற? நீ என் தம்பிக்கு உன் தங்கச்சிக்கு என்ன பண்ற மாதிரி அதுதான் என் தம்பிக்கு பண்ணு. நான் உன்னை எதுவும் கேட்கல. அதே மாதிரி நீ வந்து பண்ணலன்னா நானும் வந்து நல்லது கெட்டதுக்கு வர சொல்லு போக முடியும். உன் தம்பிய கண்டிப்பா வர சொல்றேன் மாமா. நீ வந்து வர சொல்லணும்னா என்ன காரணம் வர சொல்லாத போயிட்டேன்? வரமாட்டேங்கிறான். அவன் வரமாட்டேன். எங்க வர சொல்லாத போயிட்டேன்? நானு வரமாட்டேங்கிறான் போக முடியும். வரமாட்டான். எங்க நீ போய் கூப்பிடு. எனக்கு என் பிறந்தவன் நான் எப்படி அப்படிதான் என் பிறந்தவனு எனக்கு என் பிறந்தவனுக்கும் வேணும், என் பிறந்தவனுக்கு பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்கும். மாமாங்கிற ஒரு அதுதான் ஒரு உறவு தான் இருக்குது. வரமாட்டேங்கிறான் போக முடியும். வரமாட்டேங்கிறான்னு சரி, என் தம்பி பொண்டாட்டிட்ட போய் பேசு. தர்ஷினி கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. தர்ஷினி வர சொல்லு. தர்ஷினி வரலனா நானாச்சு எங்க தர்ஷினி வந்தால எங்க வந்தால இப்ப வந்தாளா? தர்ஷினி வந்தால வந்துட்டு இருந்தால எங்க வர சொல்றா? அவள வர சொல்றேன். கண்மணி வந்தாளா? வர சொல்றேன். கண்மணி வர மாட்டேங்கறா. வர சொல்றேன், எல்லாத்தையும் வர சொல்றேன். நீ மோரப்படியா செய். உங்க தங்கச்சி வீட்டுக்குனா இங்க இருந்து வண்டி கட்டிட்டு ஓடுறீங்க. என் பிறந்தவங்க இருந்தா இங்க கிடக்குறான், எங்கே கிடக்குற அக்கா இங்க கிடக்குறாளே அப்படின்னு அவன் நினைக்கிறான். நம்ம மாமா கூட்டிட்டு வந்து காட்ட மாட்டேங்குதுன்னு அவன் நினைக்கிறான். உன் தங்கச்சி கூட்டிட்டு வா. ஏன் தங்கச்சி எதுக்கியா கேக்குற? உன் தங்கச்சி கூட்டிட்டு வாயா. அப்படியா? உன் தங்கச்சி கூட்டிட்டு வாயா. இடிச்சு புடியா? உன் தங்கச்சி கூட்டிட்டு வாயா. இப்பவே கூட்டிட்டு வாயா. உன் தங்கச்சி நான் கூட்டிட்டு போறேன் கோயிலுக்கு. நாளைக்கு கோயிலுக்கு போறோம். உன் தங்கச்சி கூட்டிட்டு வாயா. உன் தம்பி வேணா. உன் தம்பி வேணா. உன் தங்கச்சி கூட்டிட்டு வாயா. தங்கச்சி கூட்டற சொல்றியா நீ? கூட்டிட்டு வாயா உன் தங்கச்சி. கூட்டறேன். உன் தங்கச்சி கூட்டிட்டு வா. போன் பண்ணு. அங்க சுத்தி இங்க சுத்தினா கடைசில தங்கச்சி சுத்தியே தான் வரியா நீ? உன் தங்கச்சி கூட்டிட்டு வா. உன் போன் பண்ணி வர சொல்லு. நேத்தே போன் பண்ணிட்டேன். நாளைக்கு கோயிலுக்கு போலாம். வர சொல்றேன், போன் பண்ணி வர சொல்றேன். அப்படியே வீடு காட்டி கால் பண்ணி சொல்லிப்புடு. பாலா இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் வந்து உங்க ஒய்ஃப் வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி போறான். அவன் இங்க வந்து வீச்சு இருக்கிற வீச்சு ஏண்டா அங்கேயும் இங்கேயும் போய் கடைசியில் ஏன் முன்னாடி கூப்பிடுறாருன்னு வந்து வெட்டுவான் உன்ன. நான் பாத்துக்கிறேன்.